சார் வந்துட்டீங்களா? சார் நான் உள்ள வந்துட்டேன் சார். அப்படியே அப்படியே உள்ள வாங்க சார். இல்ல சார் நாய் இருக்கு. அந்த வாட்ச்மேன் அப்படியே போனை கொஞ்சம் கொடுங்க. ஓகே சார். டேய் அந்த நாயை கொஞ்சம் கட்டி போடுறேன். சார்கிட்ட போனை கொடுத்து அவர் அப்படியே உள்ள இருப்பு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அப்பப்ப நினைச்சுக்கிறது எங்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் உங்க வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அம்மா 2 காஃபி கொண்டாமா. சொல்லுங்க சார், திடீர்னு ஃபோன் பண்ணீங்க, என்னன்னு கேட்டா பேசணும்னு சொன்னீங்க. வாய்ஸ் வேற டல்லா இருந்துச்சு. ஏதாவது ப்ராப்ளமா சார்? எஸ், ப்ராப்ளம் தான். சின்ன ப்ராப்ளமா பெரிய ப்ராப்ளமானே தெரியல. என்னாச்சு சார்? என் சன்னு சந்துரு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே, காலேஜ் படிச்சுட்டு இருந்தாப்ல. அவன் காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கான். ஆனா படிக்கிறானான்னு எனக்கு தெரியல. சரி அதை விடுங்க. 2 நாள் அவன் வீட்டுக்கு வரல. எங்க போனான்னு தெரியல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், போன்ல அவனை பிடிக்க முடியல. அவன் மொபைலை எடுக்க மாட்டேங்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்துட்டேன். ஏன் ரிலேட்டிவ்ஸ்ட கூட விசாரிச்சுட்டேன். யாருக்குமே எதுவுமே தெரியல. காலேஜில் விசாரிச்சிங்களா? காலேஜுக்கு போய் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். கொண்டாமா, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஆக்சுவலா காலேஜுக்கு போயிருக்கான். ஆனா ஈவினிங் எங்க போனானே தெரியல. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்துட்டேன். ஒருத்தருக்குமே ஒன்றும் தெரியல. அப்படியா? இதுக்கு முன்னாடி வீட்டுல சொல்லாம வெளியில போயிருக்காரா? ஃப்ரெண்ட்ஸுங்களோட சினிமா பார்க்குன்னு போவான். ஆனா எப்படியும் வீட்டுக்கு வந்துருவான். ஒருவேளை நைட்டு வீட்டுக்கு வரலனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி ஃபோன் வரல. அதான் ஒரே கவலையா இருக்கு சார். ஆனா ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறாங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. யூ மீன்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், சந்துரு ஒன்றும் உத்தமம் இல்லை. பொறுக்கி பசங்க சகவாசம், பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது, அவனுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு. ஓ ஐ சி. அந்த மாதிரி ஏதாவது விவகாரத்துல சிக்கி ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஆனா அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க சார். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அப்பதான் உங்க சன்னை கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்றேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரவின்னு ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு. அவனை விசாரிச்சப்புறம் தான் அந்த காயத்ரிங்கிற பொண்ணை பத்தி சொன்னான். லவ்வோ என்ன கருமாந்திரமோ எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. கவலை விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணோட அட்ரஸ் இருக்கா? அந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, என் பையன் காணாம போனப்ப அவன் யூஸ் பண்ண பைக்கோட நம்பரும் என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு SMS பண்றேன். சார் எங்களுக்கு கவலையெல்லாம் போலீஸ் கேஸ்னு ஆனா பேரு கேட்டுரும். அதனாலதான் பாக்குறோம். என்னம்மா நீங்க? சார் எவ்வளவோ உதவி எனக்கு செஞ்சிருக்காரு. இந்த சின்ன உதவி கூட நான் செய்ய மாட்டேனா? கவலைப்படாதீங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம இதை நான் டீல் பண்றேன். உங்க சன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சார் மெசேஜ் வந்துருச்சு. இது போதும் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். கண்டிப்பா உங்க பையனை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். கவலைப்படாதீங்க. வரமா? சரி சார். ஏய் கௌரி, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். நிஜமாவே நல்லா தான் இருக்கியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல சொல்லாம கொல்லாம உன் மாமனே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியே, அதான் கேட்டேன். மாமனை விடுறி. மாமனோட ஆத்தக்காரியை நினைச்சாதான் என் அடிவயிறே கலக்குது. ஏன் அத்தையை நினைச்சு உனக்கே ஏன்டி அடிவயிறு கலக்குது? நல்ல கதையா இருக்கே. இருக்காத கௌரி. இத்தனை வருஷமா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுமா பழகி, ஒரே ஊர்ல பிறந்து, ஒன்னா படிச்சு, ஒன்னா வளர்ந்து, ஒன்னா விளையாடி. சரி சரி, தனியா தானே தாலி கட்டிக்க முடியும். ஆனா மீனாட்சி அம்மா மாதிரி ஒரு கேனக்கு இருக்கிய மாமியார செலக்ட் பண்ணிருக்க வேண்டாம்னு சொன்னோம். உன் வீட்டுக்காரன் மாமனாவே இருக்கட்டும். உன் மாமியார மட்டும் டைவர்ஸ் பண்ண முடியுமான்னு சட்டத்துல ஏதாவது வழி இருக்கான்னு வக்கீல் கிட்ட கேட்டு சொல்லு. இல்ல கௌரி, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். மீனாட்சி அம்மா பெருமை ஊருக்கே தெரியும். அவங்க வாயை திறந்தாலே தேள் கொட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம ஃபேக்டரி சங்கு ஊதுற மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு நிக்காது. காண்டு பிடிச்ச பொம்பளடி.
வேணா உங்க வீட்டு வேணா இல்ல எங்க வீட்டு வேணா இல்ல. ஊர்ல யாரை கேட்டாலும் அவங்கள பத்தி நல்ல விதமா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. நேர்ல பாக்குறப்போ ஈனி இழிச்சுக்கிட்டு எப்ப நகர்ந்து போலான்னு தான் பாப்பாங்க. ஆமாண்டி, நாங்க சொல்லிட்டோம், நீ பாத்து இருந்துக்க. அடியே என்ன அத்தை ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே அடிக்கிற? போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தா வீட்டு வேலையை யார் பாப்பாங்க? இதுங்களுக்கு வீடு வாசல் பொறுப்புன்னு இருந்தா தானே எவ வீட்டு வம்பு கிடைக்கும் வாயில போட்டுக்கலாம்னு அலைஞ்சுக்கிட்டு வருவாளுங்க. போங்கடி போங்கடி இங்க இருந்து. அத்தை என்ன அத்தை சொத்தனுக்கிட்டு? கல்யாணம் ஆன பொண்ணா லட்சணமா வீட்டுல அடங்கி உடங்கி இருந்தாதான் உனக்கும் மரியாதை, உங்க அப்பனுக்கும் மரியாதை. அதை விட்டுட்டு இந்த தருதலைங்களோட சேர்ந்துக்கிட்டு வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் மருமக பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன். போ 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 போய் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா போ. என்னடி நின்னு வாய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்துட்டாளுங்க அப்படியே மயில் போட்ட சேலைய கட்டிட்டு ஜோடி போட்டுக்கிட்டு. போங்கடி அடிக்கிட்டு. அட போங்க, காணிக்க போகுது. ஏய், அடுத்த தடவை வரும்போது குயில் போட்ட சேலைய கட்டிட்டு கூவிக்கிட்டே வாங்க. வந்துட்டாள். ஏய், என்ன நீ சீக்கிரமா? என்ன மெதுவா அப்படியே ஆடி அசைஞ்சு வர? மருமக, இவ ஒரு மருமக என் வீட்டுக்கு வந்திருக்கா. என் தலை எழுத்துடி மீனாட்சி. யாரே? அம்மா, நான் K2 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். ஒரு கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன கேஸ்? எதுக்காக என்ன விசாரிக்கணும்? உட்காருங்க. உங்ககிட்ட மட்டும் இல்ல, உங்க பேத்தி கிட்ட, அப்புறம் இந்த வீட்டுல யாரா இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கணும். எதுக்கு இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் காயத்ரியா? ஆமா. சந்துருன்னு ஒரு பையன் உங்க கூட படிக்கிறான்ல, அவனை 2 நாளா காணோம். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது வந்து நேத்து தான் சார் அவனோட அப்பா வந்து விசாரிச்சுட்டு போனாரு. எனக்கு இந்த விஷயம் புரியல. சந்துருவை காணோம்னா எதுக்கு என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க? அவனோட ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க, அவனுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல விசாரிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து விசாரிக்கிறீங்க. காயத்ரி, நீ சும்மா இரு. நீ ஏன் பதட்டப்படுற? சார் அவருடைய கடமையை செய்யறாரு. தெரிஞ்சவங்களை எல்லாம் விசாரிக்கும் போது உன்னையும் விசாரிக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க காயத்ரி, முந்தா நாள் சந்துரு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனதா எங்களுக்கு தகவல். எங்க வீட்டுக்கா? வாய்ப்பே இல்லை இன்ஸ்பெக்டர். அவங்க அப்பாவும் இதே தான் கேட்டாரு. அவன் எதுக்கு எங்க வீட்டுக்கு வரணும்? எனக்கு புரியவே இல்லை. சொல்றேன். சார், உள்ள எங்க போறீங்க? ஏம்மா, உங்க வீட்டை நான் சுத்தி பார்க்க கூடாதா? சுத்தி பார்க்கலாம். ஆனா அது என்ன எதுக்குன்னு சொன்னா நல்லா இதை இருக்கும். பாருமா, சந்துரு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. காயத்ரி வீட்டுக்கு போறதா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. நீங்க என்னடானே இங்க வரவே இல்லைங்கிறீங்க? ஒருவேளை நீங்க இல்லாதப்ப கூட வந்து போயிருக்கலாம் இல்லையா? ஆக்சுவலி முந்தின நாள் நானும் எங்க பாட்டியும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காக போயிருந்தோம். திரும்பி வர வழியில ஒரு பெட்ரோல் பங்க்ல சந்துருவோட அப்பாவை மீட் பண்ணேன். அப்ப கூட அவர் ஒண்ணுமே சொல்லலையே சார். அதுக்கப்புறம் தான் அவரோட பையன் காணாம போன விஷயம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வாயா. சார், இந்த ரூம்ல போய் பாரு. ஓகே சார். பாட்டி, என்ன பாட்டி? இரு இரு. உள்ள யாரும் இல்ல சார். உங்க ரூம் எங்கம்மா? வாயா. வாங்க பாட்டி. வா. யார் ரூம் இது? என்னோட தான் ஓ, சார். அங்க பாரியா.
அப்போ சந்திர இங்க வரல. இல்ல சார். சரி, சந்திர இங்க வந்தாலோ அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சாலோ உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா ஓகே சார். சந்துருவை பார்த்தோன்னா முதல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். நான் திருப்பி வருவேன். அதே மாதிரி என்கொயரிக்கு தேவைப்பட்டாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். சரி. சார் என்னையா? அங்கேயே ஏறல சார். சரி வா. சரிம்மா, நாங்க இப்ப கிளம்புறோம். சந்துருவை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாயா. சரி. அப்பா. சரி, நீ பயப்படாத, போ. இது அவனோட வண்டி மாதிரி தான் இருக்கு. கான்ஸ்டபிள் சார் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு 2 பேரும் மஃப்டியில் வர சொல்லுங்க. உங்க ஓகே வீட்டை சார். டீப்பா வாட்ச் பண்ண சொல்லுங்க. இவங்களை சந்தேகப்படுறீங்களா சார்? சந்திர இங்க தான் வந்திருக்கான். அவனுக்கு இங்க தான் ஏதாவது ஆயிருக்கணும். இவங்க ஏதோ மறைக்கிறாங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். எவ்வளவு நேரம் இந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சு போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இதையே இப்படியே தேய்ச்சுக்கிட்டு இருக்கிற. இங்க பாரு, சீக்கிரமா அழகா தேய்ச்சி எடு. அதுக்கப்புறமா வீட்டுல மூளைக்கு மூளை உன் புருஷன் துணி கிடக்குது, அத கொண்டு வந்து இதோட சேர்த்து நல்லா துவைச்சு காய போடு. புரியுதா? அப்புறம் வீட நல்லா பெருக்கி சுத்தமா தொடச்சு வை. அப்படி பார்த்தா என் முகம் பள 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 பளன்னு தெரியணும். இதுக்கெல்லாம் உனக்கு 1/2 மணி நேரம் தான். புரியுதா? இரு இரு இரு, பேசாத. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, குறுக்க ஏன் பேசுற? மத்தியானத்துக்கு கடைக்கு போய் இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒலையில அரிசியை போட்டு வேக வச்சு ஒரு சாம்பார், பொரியல், கூட்டு இதெல்லாம் வெயி. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல இட்லிக்கு அரிசி ஊற போடு. அத கொண்டு போய் மிஷின்ல அரைக்கணும். அரைக்கும் போது அங்கங்க யாராரு நின்னாங்க வச்சாங்கன்னு பெராக்கு பாக்குற வேலையெல்லாம் இருக்க கூடாது. புரிஞ்சுதா? அத்தை ஒரு நிமிஷம். என்னடி? நாள் பூரா செய்ய வேண்டிய வேலையை சொல்லிட்டீங்க. இதுல நீங்க என்ன செய்ய போறீங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். என்னது? நான் செய்யணுமா? ஏண்டி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அடியே, வீட்டுக்கு வந்தவ நீதான் எனக்கு பொங்கி போடணும். ஒன்ன உட்கார வச்சு நான் ஒண்ணு ஆக்கி கொட்ட வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? இல்லத்த, எனக்கு ஒரு விஷயம் புரியல. வீட்ல 2 பொம்பளைங்க இருந்தா வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் 2 பேர் பிரிச்சு வச்சு செய்யணும். அப்பதானே வேலை ஈஸியா முடியும். அதை விட்டுட்டு நானே செய்யணும்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் கூட சரியில்லத்த. ஏய், உன்னோட வேண்டிய ஒண்ண என்ன? உன் வீட்டுல தின்னுட்டு தூங்குன மாதிரி வந்த இடத்துலயும் படுத்து படுத்து தூங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நடக்காதுடி. அந்த கதையெல்லாம் இந்த மீனாட்சி கிட்ட வேலைக்கு ஆகாது. பாரு, ஏன் மாமியார் வீட்ல நான் தூங்க நேரம் இருக்காது, திங்க நேரம் இருக்காது, படுக்க நேரம் இருக்காது. அப்படி வேலை செஞ்சிருக்கேன்டி. என் வீட்டுக்கு நீ வந்த பிறகு நான் எதுக்கடி எல்லா வேலையும் பார்க்கணும்? அது என் தலையெழுத்தா என்ன? உங்களுக்கு முடியலன்னா நீங்க வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கோங்க. அதுக்காக வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி கொடுமைப்படுத்தாதீங்க. ஏய், என்னடி சொன்ன? என்ன பார்த்து வேலைக்கு ஆள் வச்சு வெறுப்பா பேசுறியா ஒன்ன? ஐயோ 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 ஐயோ! ஏ குமாரு, எனக்கு இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? என்ன மனுஷங்க நீங்க? நேத்து வந்தவ இவ என் கைய புடிச்சு அடிக்க பாக்குறா. நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. வெறும் கைய பிடிச்சதோட விட்டாலேன்னு சந்தோஷப்படு. நீ செய்ய வேண்டியது அவ செஞ்சிருந்தா ஆனா சந்தி சிரிச்சிருக்கும். ஐயோ, ஏன்டா இந்த மனுஷனுக்கு இப்படி புத்தி போதோ தெரியலையே. இந்த பாவி நேத்து வந்தவ என்ன பேச்சு பேசுறா? பாத்தியா குமாரு, பாத்தியா குமாரு, மட்டும் மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசுறா? இதையெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே சும்மா இருக்கீங்க. இவ என்ன அடிக்க வந்துட்டாடா. சும்மா புலம்புற வேலையை நிறுத்து. என்னம்மா அது? ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எல்லாம் தப்பாவே நடக்குது. இவ்வளவு வேலையை மண்டையில கட்டுவியா நீ? அவ கேட்கல, என்னமா தப்பு இருக்கு? இந்த வீட்டுக்கு அவ வாழ வந்தாலா இல்ல சாவ வந்தாலா? அட பாவி,
என்ன என்ன பேச்சு பேசுறா? இதுக்காகவா நான் தவம் இருந்து ஒத்த புள்ளைய பெத்தேன்? ஐயோ கடவுளே, இத நான் எங்க போய் சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? இந்த அக்கிரமத்தை கேட்க ஒரு நாதி இல்லாம போயிடுச்சே. மீனாட்சி, நீ என்னைக்குமே என் பொண்டாட்டியா எனக்கு சரியா இருந்தது இல்ல. ஒரு நல்ல அம்மாவா இவனுக்காவது இருப்பேன்னு நினைச்சேன். இவன் சின்ன வயசா இருந்தப்ப இருந்த இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க. இவன் கல்யாண விஷயத்துல கூட அதை கெடுக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். தான் பெத்த புள்ளையாச்சே, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கவே இல்லையே. இன்னைக்கு நீ ஒரு மாமியாரா இருக்க, அந்த அந்தஸ்துக்காவது மரியாதை கொடு. அதை விட்டுட்டு ஆவுன்னு சொல்லி இந்த குடும்ப வாழ்க்கையோட நிம்மதியை கெடுக்காத. ஆமாய்யா, நான் தான் சொன்னேன். என்ன இப்போ சரியில்லைங்கிற இது ஆரம்பத்துல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? முக்கா கிணறு தாண்டிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு இப்ப முக்கால தான் என்னையா செய்யறது? இந்த பார், உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டு நீ பணத்தை வாங்கி கொண்டு வந்து வைக்கலனா ஒண்ணு நீ இருக்க மாட்ட, இல்ல உன் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. ரைடா போன மனுஷன் அவன் உள்ளே காணோன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். யாருக்கிட்டடா போனை பண்ணி சாகடிக்கிறீங்க? பாஸ்டர். சரி, வாங்க. சந்துரு கிடைச்சிட்டானா? அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி உங்க சன் அந்த காயத்ரி வீட்டுக்கு போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். எப்போ எப்போ அவன் எங்க இருக்கா? இப்ப அவனுக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் பதறாம பொறுமையா கேளுங்க சார். அவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொன்னேன். பக்கத்துல அவங்க வீட்டு முன்பக்க காம்பவுண்ட் சோர் ஓரமா உங்க சன்னோட பைக் நின்னுட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன சார், ஆரம்பத்துல எனக்கு அந்த பொண்ணு மேலே அவன் பாட்டி மேலே டவுட் இருந்துச்சு. அரெஸ்ட் பண்ணி அவங்கள விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சீங்கன்னா உண்மை தானா வெளியே வரும் சார். ராஸ்கல்ஸ். ரொம்ப அவசரப்படுறீங்களே. அவங்க வீட்டுக்கு வெளியில உங்க சன்னோட பைக் நின்னுட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். பைக்கை நிறுத்திட்டு உங்க சன் என்ன செஞ்சாருன்னு நமக்கு எப்படி சார் தெரியும்? சுவரேறி குதிச்சு உள்ள போயிருக்கலாம், அங்க ஏதாவது சண்டை நடந்திருக்கலாம், இல்லைன்னா அவ வீட்டுக்குள்ளேயே போகாம வெளியில எங்காவது போயிருக்கலாம், அந்த பொண்ணை வெளியில கூப்பிட்டு பேசியிருக்கலாம். சம்திங் நடந்திருக்குதுன்றதுல எனக்கு டவுட் இல்லை சார். பட் நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றது மடத்தனம் சார். சரி போங்க, அவார்டு வார்டெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாய் கொடுத்து கை தட்டுங்க. எதுக்கு என் மேல தேவையில்லாம கோவப்படுறீங்க சார்? இங்க பாருங்க, லேடிஸ் சம்பந்தப்பட்ட கேஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம மானம் சந்தி சிரிச்சிரும். உங்க சன் யோகி இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவ என்ன நோக்கத்தோட அங்க போனான்னு நமக்கு தெரியாது, என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நாம அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா நாளைக்கு மீடியா உங்க பேரை நாரடிச்சிரும். பரவாயில்லையா சார்? பிரபல தொழிலதிபர் அதிகார பலத்தால் அத்துமீறல், இளம்பெண் கதறல் அப்படின்னு கொட்டை கொட்டை எழுத்தால நியூஸ் போடுவாங்க. பரவாயில்லையா சார்? ஆண் துணை இல்லாமல் வீட்டில் தனியே இருந்த ஒரு பாட்டியும் பேத்தியும் பிரபல தொழிலதிபரின் டார்ச்சரில் சிக்கி சின்ன பின்னமானார்கள்னு கூசாம எழுதுவாங்க. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நம்ம புள்ள பணம் கிடைக்க மாட்டானா? மேடம், கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க புள்ள ஒரு ப்ராப்ளத்துல சிக்கி இருக்கான். அது என்ன ப்ராப்ளம், அதனோட டெப்த் என்னன்னு நமக்கு இன்னும் தெரியாது. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே குழு நிச்சயமா அவன் அந்த காயத்ரி வீட்டுக்கு போயிருக்காங்கிறது மட்டும்தான். அந்த பொண்ணும் சரி அவ பாட்டியும் சரி அதை மறைக்கிறாங்க. என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறது தான் உங்களை சேஃப்கார்டு பண்ணுமே தவிர அதிரடியா அவங்கள அரெஸ்ட் பண்றதுல 10 பைசா பிரயோஜனம் இல்லை. பட் நாம ஒதுங்குறதா நினைச்சிட்டு பதுங்குற டைம்ல அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா சார், சந்துரு ஏன் பிள்ளைங்க, என்னோட ரத்தங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ நாளைக்கு இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறது அவன் ஒருத்தன் தாங்க. வெயிட், அந்த பொண்ணால எல்லாம் தப்பிக்க முடியாது சார். நான் மஃப்டியில் 2 கான்ஸ்டபிளை அவங்க வீட்டு வாசல்ல விட்டு வந்திருக்கேன். எனி டைம் அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எங்க போறாங்க வர்றாங்கிறது என் நாலேஜுக்கு வந்துகிட்டே இருக்கு. அரெஸ்ட் பண்ணி டைரக்டா விசாரிக்கிறத விட அவங்களுக்கு தெரியாம அவங்க ஆக்டிவிட்டிஸை வாட்ச் பண்ணி அது மூலமா ஒரு குழு கண்டுபிடிச்சு அப்புறம் அரெஸ்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். அதைத்தான் நான் செய்யறேன். புரியுதுங்களா? புரியல சார், நான் புரிஞ்சுக்கவும் விரும்பல. எனக்கு என் புள்ள வேணும், அவன் என்ன ஆனான்னு தெரியணும். 2 நாளெல்லாம் வெயிட் பண்ண என்னால முடியாது சார். சார் அமைதியா இருங்க சார். 2 நாள்ல விஷயம் தன்னால வெளியில வரும். மா, சாருக்கு ஜில்லுன்னு சர்பத் போட்டு கொடுங்க, ரொம்ப சூடா இருக்காரு. சார், இவ்வளவு சூடெல்லாம் உடம்புக்காகாது. நான் வரேன் சார்.